வணக்கம். ரோசி பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான அருமையான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பச்சை பட்டாணி இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா கிடைக்கிது, நல்லா விளைஞ்சி நல்லா இடமா இருக்குது. இந்த பச்சை பட்டாணி மற்றும் காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப அருமையாக தேங்காய் பால்லாம் ஊற்றி மணக்க மணக்க ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இந்த சமைக்கலாம். வாங்க. இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி தேங்காய் பால் பண்ணுற கறி இருக்கு இல்லைங்களா, இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பண்டமாகும். ஏன்னா இந்த தேங்காய் பால் உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும் சக்தி உடையது. அதனால் இதை நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலான்னா, இந்த பூக்களை நம்மளுக்கு பிடித்தமான ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கான துண்டுகளாக இதை நம்ம நறுக்கிக்கலாம். நறுக்கினதுக்கப்புறமா வெந்நீரில் போட்டு குளிர் தண்ணீரில் அதை அப்படியே கழுவி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒரு கொதி வந்தோன்னா இந்த தண்ணியை எடுத்து நம்ம வடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது தயாராகிட்டே இருக்கிறதுக்குள்ளார ஒரு வானலி அல்லது இழுப்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சிறிது கிராம்பு மட்டும் பட்டையை இப்போ போட்டுக்கலாம். இது நம்மளுடைய கறிக்கு ஒரு மனம் கொடுக்கறதுக்காக. இதில் பூண்டு இஞ்சி நம்ம சேர்க்கலை, அதனால கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பொடியாக அரிந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வெங்காயங்கள் நன்றாக வதக்கப்பட வேண்டும். அதாவது அது ஒரு நிறமாற்றம் ஏற்படுற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கணும். அப்படி வதக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்தீங்கன்னா தான் இந்த பண்டத்தின் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வறுபட்டிருக்கு, நிறமாற்றம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம தக்காளி இது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த தக்காளி பழங்கள் ரொம்ப நல்லா வெந்து குழைந்து கொடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு வெந்துடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய பூக்களில் தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு இந்த பூக்களை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தேக்கரண்டி சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தனியா தூள் அல்லது சாம்பார் தூள். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணியை தோல் உரித்து வச்சுருக்கிறோம். இப்போ இனிமேல் தான் இதை இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது பச்சை பட்டாணின்றதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் அளவு இதில் ஊற்றிட்டு மூடி வச்சு இந்த பட்டாணிகள் வேக வைக்க போகிறோம். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அடுப்பையும் நெருப்பையும் பொறுத்தது அது. இப்போ நம்மளுடைய பட்டாணி 3/4 பாகம் வெந்து காணப்படுது. தோல் சுருங்கிடுச்சு, அதனால் 3/4 பாகம் வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய பூக்களை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணீருடைய அளவை பார்த்துட்டு சிறிதளவு தண்ணீர் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் மற்றும் பச்சை பட்டாணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மெத்துன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இது ஒவ்வாமல் இருக்கிறவங்க தவிர்த்திடலாம், ஏன்னா இது சுவையை கூட்டி தருவதற்காக தான் நம்ம இந்த எலுமிச்சை சாறு சேர்க்குறோம். ஏன்னா இந்த கறியில் நம்ம புளியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இல்லைங்களா, அதனால நம்ம கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட நல்ல அடர்த்தியான கெட்டியான தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றினோன்னே இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேங்காய் பால் எண்ணெயாக மாறிவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, அது லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது அல்லது கொப்புளங்கள் தோன்ற ஆரம்பிக்குதுன்னு இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய அங்கே நேராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி தேங்காய் பால் செய்யக்கூடிய இந்த கறி தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மற்றும் தேங்காய் பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இது
நல்லா தேங்காய் பால்லையே சமைக்கப்பட்டு ஆரோக்கியத்திற்கும் சுவைக்கும் ரொம்ப அருமையான இந்த விருந்தை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்காங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம் மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.